السلام في حديث الشريف: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இம்மார்க்க உபந்தியாசத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எதற்கும் சக்தி படைத்தவன், சர்வ அதிகாரங்களையும் தன்னகத்தையும் கொண்டவன். அவனை பற்றி நான் கூறுவதை விட அவனை பற்றி அவனுடைய பரிசுத்த குர்ஆனில் குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவ்வித தேவையும் மற்றவனாக இருக்கிறான். லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எவருமே கிடையாது என்ற விடயத்தை மனதினால் அறிந்து நாவினால் சாட்சியும் கூறுகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவிடாது எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரை வர இருக்கும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சலாமும் சலாத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் எந்த கடமைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவ்வாறான ஏவல்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், எந்த கூடாத செயல்முறைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ, தடை செய்து வைத்திருக்கிறானோ, அவ்வாறு ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலில் அடியேனுக்கும் அப்பால் அடியார்களாகிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, கொஞ்ச கால வாழ்க்கைய அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். கொஞ்ச கால வாழ்க்கை, அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸில் தெளிவுபடுத்தினது போல, என்னுடைய உம்மத்துடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. குறுகிய கால வாழ்க்கை. மனிதர்களை அல்லாஹ் பலஹீனமானவனாக படைத்து வைத்திருக்கிறான். பலஹீனமானவர்களாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறான். மனிதர்கள் பலஹீனமானவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். அல் இன்சான் ஹுலிகல் இன்சான் பைனல் ஹதஇ வன் நிஸ்யான், மனிதர்கள் தவறுக்கும் தப்புக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் என்றால் பாவம் செய்யக்கூடிய அந்த சுபாவத்தில் தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய பிச்சலங்கள், ஆதமுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். என்றாலும் பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள், பாவம் செய்தவர்களில் செய்யக்கூடியவர்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் செய்த பாவத்தை நினைச்சு தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய பிச்சலங்கள், ஆதமுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். என்றாலும் வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன்,
பாவம் செய்யக்கூடியவர்களில் யார் சிறந்தவர்கள் என்றால், பாவம் செய்தவர்களில் யார் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்றால், அந்த பாவத்தை நினைச்சு வருந்தி இதற்கு பின்னால நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று யார் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்களோ இவர்கள் தான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, அல்லாஹ்வை ரப்பாகவும் தீனுல் இஸ்லாத்தை, இந்த புனித மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை எங்கட தலைவராகவும் எடுத்துக்கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நீங்க பாவம் செய்றீங்க, நீங்க ஹராத்து செய்றீங்க, தனிமையில பாவம், கூட்டாக பாவம், நண்பர்களோட பாவம், இப்படி பாவம் செய்றீங்க என்றாலும் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து கொள்ளுங்கள். தௌபாவை பேசுறதுக்கு முன்னாடி பாவத்துடைய விளைவுகள், உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள், பாவத்துடைய விளைவுகளை கொஞ்சம் பேசுவோம். மேலான கணேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக எங்கட சந்ததிகள் பாதிக்கப்படும். நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் உண்டாகுவதற்கு காரணமாக அமையும். நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக மறைமுகமாக இருக்கலாம், வெளிப்படையாக இருக்கலாம், தனிமையிலேயாக இருக்கலாம், கூட்டாக இருக்கலாம். நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தில், எங்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்குறான். ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, இன்னலில் ஹஸனதி ضياءً في الوجه ونورًا في القلب. அதே மாதிரி செய்யக்கூடிய நலவுகளின் மூலமாக பலவிதமான பிரயோசனங்கள், பலவிதமான லாபங்களை நாங்கள் கண்டு கொள்ளலாம். நபி அவங்க சொன்னாங்க, இன்னலில் ஹஸனதி, நீங்க செய்யக்கூடிய நலவுகளின் மூலமாக ضياءً في الوجه, முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முகத்தில் ஒரு விதமான ஒளியை உண்டாக்குறான், ஒரு விதமான பிரகாசத்தை அல்லாஹ் உண்டாக்குறான். அடுத்ததாக சொன்னாங்க, வனூரன் ஃபில் கல்ப், உங்களுடைய உள்ளத்தில் நீங்க செய்யக்கூடிய நலவுகளின் மூலமாக, நீங்க செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை உண்டாக்குவான். இந்த பிரகாசம் ஏற்பட்டதுண்டா, நன்மையை கண்டா நீங்க ஆசைப்படுவீங்க, நன்மை செய்யறதுல ஆசை, ஆர்வம் உண்டாகும். அந்த பிரகாசம் இல்லையா, உள்ளம் நெருக்கடியானதாக இருக்கும், உள்ளம் நெருக்கடியானதாக இருக்கும். நன்மைகளை கண்டா வெறுப்பு உண்டாகும், பாவத்தை கண்டால் ஆசை, ஆர்வம் உண்டாகும். எனவே அடுத்ததாக சொன்னாங்க, இன்னலில் ஹஸனதி ضياءً في الوجه ونورًا في القلب. அதே மாதிரி وسعة في الرزق, உடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் விஸ்தீரணத்தை உண்டாக்குவான். நீங்க செய்யக்கூடிய நலவுகளின் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்துகளை உண்டாக்குவான். உடைய தொழில் துறவுகள்ல அல்லாஹ் விஸ்தீரணத்தை, பரக்கத்துகளை அல்லாஹ் உண்டாக்குவான். மின் ஹைது லா யஹ்தசிப், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இது ஏண்ட கருத்தல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். அதே மாதிரி வகுவத்தன் ஃபில் பதன், நீங்க செய்யக்கூடிய நலவுகளின் மூலமாக, நீங்க செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக வகுவத்தன் ஃபில் பதன், உடம்புல அல்லாஹ் ஆரோக்கியத்தை உண்டாக்குறான். உடம்புல ஆரோக்கியம், உடம்புல சக்தி, வல்லமைகளை அல்லாஹ் உண்டாக்குவான். பார்க்கிறோமா இல்லையா? வயசாலியாக இருப்பார், 70-80 வயசாக இருக்கும், மாஷா அல்லாண்டு நல்ல ஆரோக்கியமாக இருப்பார், நல்ல உஜாராயிருப்பார். எனவே
நீங்க செய்யக்கூடிய நலவுகளின் மூலமாக, நீங்க செய்யக்கூடிய நன்மைகளின் மூலமாக அல்லாஹ் உங்களோட உடம்புல ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறான். அதே மாதிரி அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க, நீங்க செய்யக்கூடிய நலவுகளின் மூலமாக, நீங்க செய்யக்கூடிய நன்மைகளின் காரணமாக அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்துல உங்களை பத்தின முஹப்பத்தை, நேசத்தை உண்டாக்குவான். மனிதர்களுக்கு உங்களை கண்ட ஒரு விதமான அன்பு, நேசம் உண்டாகும். யார் உண்டாக்குறது? அல்லாஹ் உண்டாக்குவான். அதே மாதிரி இன்னலிஸ்ஸய்யிஅதி லதுல்மதன் ஃபில் கல்ப், நீங்க செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக, நீங்க மறைமுகமாக செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக, நீங்க தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக, நீங்க நண்பர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக அல்லாஹ் உள்ளத்தில் இருளை உண்டாக்குகிறான். அந்த இருள் ஏற்பட்டதுண்டா நல்ல விஷயங்கள் உள்ளத்தில் இறங்காது. நன்மைகளை கண்டா, நல்ல விஷயங்களை கேட்கறதுல அவருக்கு வெறுப்பு, நன்மைகள் செய்யறதுல அவருக்கு வெறுப்பு. பாவத்தை கண்டா இன்பம். அல்லாஹ் உண்டாக்குவான். லதுல்மதன் ஃபில் கல்ப், அந்த இருள் உள்ளத்துல வந்துட்டுண்டா நல்ல விஷயங்கள் உள்ளத்துல இறங்காது. கஅன்னமா யஸ்ஸஅது ஃபிஸ் ஸமா ضيقا حرجا كأنما يصعد في السماء, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை நெருக்கிடுவான். எந்த அளவுக்குண்டா كأنما يصعد في السماء, வானத்துல உட்கார்றது எவ்வளவு கடினம், வானத்துல ஏறுறதே கஷ்டம், வானத்துல உட்கார்றது எவ்வளவு கடினமோ அதே மாதிரி நல்ல விடயங்கள் உள்ளத்துல இறங்குறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி லதுல்மதன் ஃபில் கல்ப். அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க வஸ்விதாதன் ஃபில் வஜ்ஹ், நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக, நீங்க செய்யக்கூடிய கெடுதிகளின் மூலமாக உங்களுடைய முகத்தில் அல்லாஹ் கருமையை உண்டாக்குகிறான். முகத்தில் செஞ்சலிப்பு ஈக்காது, முகத்தில் பிரகாசம் ஈக்காது. காரணம் நீங்க செய்யக்கூடிய பாவம். உள்ளத்தில் நல்ல விஷயங்கள் இறங்குதில்லை, காரணம் நீங்க செய்யக்கூடிய பாவம். வஸ்விதாதன் ஃபில் வஜ்ஹ். அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க, நீங்க செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக வனகுஸன் ஃபிர் ரிஸ்க், எத்தனை கடை ஈக்கலாம், எத்தனை தோட்டம் துறவுகள் நீக்கலாம், எத்தனை லட்சம் வருமானம் வரலாம், ஆனால் அதுல பரக்கத்து ஈக்காது. வனகுஸன் ஃபிர் ரிஸ்க், நீங்க செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக, மறைமுகமாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், வெளிப்படையாக வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம். நீங்க செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக ரிஸ்க்ல, வாழ்வாதாரத்தில், தொழில் துறவுகள்ல அல்லாஹ் கஷ்டத்தை, நஷ்டத்தை, பிரச்சனையை உண்டாக்குகிறான். அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க இன்னலிஸ்ஸய்யிஅதி, நீங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக, நீங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக வவஹ்னன் ஃபில் பதன், உங்களுக்கு 30 வயசாயிக்கும், 25 வயசாயிக்கும், 32 வயசா தான் நீக்கும், ஆனா உடம்புல ஆரோக்கியம் மிக்காது, உடம்புல நோய்கள் ஏற்படும், உடம்புல தேக ஆரோக்கியம் மிக்காது. காரணம் நீங்க செய்யக்கூடிய பாவம், காரணம் நீங்க செய்யக்கூடிய மறைமுகமாக பாவம். இன்னைக்கு மனிதர்கள் கண்களால, காதுகளால, உள்ளத்தினால, வாயினால பலவிதமான பாவங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு நாங்கள் அழகிய உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். லா யஃப்கஹூன பிஹா, அந்த உள்ளத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை சிந்திக்க மாட்டாங்க. வலஹும் அஅயுனுல் லா யுப்ஸிரூன பிஹா, அவங்களுக்கு அழகான கண்களை கொடுத்திருக்கிறோம், நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க, ஹராத்தை பார்ப்பாங்க. பெண்களை பார்க்கறதுல இன்பம், மொபைல் போன்கள்ல ஹராமான விடயங்களை பார்க்கறதுல இன்பம்.
மோசமான ஹராமான விஷயங்களை சிந்திக்கிறதுல இன்பமா? ஏன்னா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நசூஹா, களப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். களப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நபி அவங்க சொன்னாங்க, வனக்ஸன் ஃபிர் ரிஸ்கி வவஹ்னன் ஃபில் பதன், நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களோட உடம்புல நோய் நொடிகளை ஏற்படுத்துகிறான். உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் எடுத்துடுவான், பிடுங்கி எடுப்பான். அதே மாதிரி வபுகுதன் ஃபீ குலூபில் ஹல்க், மனிதர்களுடைய உள்ளத்தில் உங்களை பற்றின கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் போட்டுடுவான். மனிதர்கள், மக்கள், நண்பர்கள், குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் உங்களை கண்டா வெறுப்பாங்க, உங்கள் மீது கோபம் கொள்ளுவாங்க. காரணம் நீங்க செய்யக்கூடிய பாவம். ஏன்னா கணேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் சில நேரங்களில் சிறிய பாவம் தானே, ஒரு பாவம் தானே, ஒரு வாட்டி நாங்கள் மது அருந்துவோம், ஐஸ் அடிப்போம், ஹெரோயின், கொக்கைன், கஞ்சா, தூள், ஐஸ் பாவிப்போம், இந்த தடவை மட்டும் பாவிப்போம், அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு பாவம் தானே, சில பாவங்கள் தானே என்று நினைச்சிட்டு நாங்க பாவம் செய்கிறோம். இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மிகப்பெரிய இமாம், மிகப்பெரிய மாமேதை, அவர்கள் கூறுகிறார்கள், யா தாலிபல் ஜன்னா, சுவர்க்கத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களே, நான் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்பட்டவங்களே, நன்றாக கேட்டுக்கோங்க. யா தாலிபல் ஜன்னா பிதன்பின் வாஹிதின் அஹ்ரஜ அபூக மின்ஹா, ஒரே ஒரு பாவம், ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை, உலகத்தில் முதல் மனிதர், ஒட்டுமொத்த மனித கோடியுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்தில் இருந்த அல்லாஹ் தூக்கி உலகத்துக்கு எரிஞ்சதற்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு பாவம். அவர் செஞ்ச ஒரே ஒரு பாவத்தின் மூலமாக அல்லாஹ் அவரை சுவர்க்கத்திலே இருந்து தூக்கி உலகத்துக்கு எரிஞ்சான். எனவே ஒரு பாவம் தானே என்று நினைச்சு நாங்கள் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. சில பாவங்கள் தானே என்று நினைச்சு நாங்கள் பாவம் செய்யறதை விட்டுறோம். சொல்லிட்டு சொன்னாங்க, அத்தத்மஉ ஃபீ துகூலிஹா பிதுனூபின் லம் ததுப் அன்ஹா, நீங்க செஞ்ச பாவங்களுக்காக தௌபா செய்யாமல், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல், இஸ்திக்ஃபார் செய்யாமல், அந்த பாவங்களோட சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடலாம் என்று நீங்க ஆசைப்பட்டீங்களா? சொர்க்கத்துக்கு ஈஸியாக பேசிடலாம்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்களா? முடியவே முடியாது சகோதரர்களே. சொர்க்கத்துக்கு போறது லேசி இல்லை. சஹாபாக்கள், நபிமார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த வாலிபர்கள், யுஹிப்பூனல் மௌத கமா யுஹிப்பூனல் அஜிம் அல் ஹம்ர், அவங்க எப்படி இருந்தாங்கண்டா, மதுக்கு அடிமையான ஒருத்தன், மது போதைக்கு அடிமையான ஒருத்தன், மது பாவிக்காம அவரால் ஈக்கவே இயலாது. அப்படியான ஒருத்தர் அந்த மது மேல, அந்த ஐஸ் மேல எப்படி நேசம் கொள்ளுவாரோ, இதே மாதிரி யுஹிப்பூனல் மௌத், அன்றைய காலத்து சஹாபாக்கள், அன்றைய காலத்து வாலிபர்கள், நபி தோழர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். யுஹிப்பூன, நேசித்தார்கள், மௌத்தை நேசித்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி மௌத்தாகிறது அவங்களுக்கு விருப்பமானதாக இருந்துச்சு. காரணம், மேலான மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளாலும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதர்களுடைய உள்ளத்தினாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்ற காரணத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறத அற்பமாக கருதினாங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? என்ன கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே
அல்லாஹ் அல் இன்சான் பைனல் ஹதஇ வன் நிஸ்யான், மனிதர்களை அல்லாஹ் தப்புக்கும் தவறுக்கும் மத்தியில படைத்து வைத்திருக்கிறான். என்றாலும் நாங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்டோமா அதை நினைச்சு வருந்தோனும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யணும். செஞ்ச பாவத்துக்காக எங்கட உள்ளத்தில் ஒரு விதமான கவலை ஏற்படணும். அவர்தான் உண்மையான முஃமின், அவர்தான் உண்மையான முஃமின். நான் முஸ்லிமா, நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன்டா, நான் உண்மையான முஸ்லிமாக இருந்தால் அதை நினைச்சு நான் கவலைப்படுவேன், அதை நினைச்சு நான் கை சேதப்படுவேன், அதை நினைச்சு நான் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்னல் முஃமின, உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம், கலிமா சொன்ன ஒரு மனிதன் எப்படி இருப்பான்டா, யரா ذنوبஹு கஅன்னஹு தஹ்த ஜபலின், கஅன்னஹு காஇத் தஹ்த ஜபலின் யகாஃபு அன் யக்அ அலைஹி. அவன் சொல்றாங்க, அதாவது ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி இருப்பான்டா, அவன் ஒரு பாவம் செஞ்சிட்டா ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழால இருந்து இருக்கிறாரு, அந்த மலை ஏண்ட மேலே விழுந்துரும் என்று பயப்படுற மாதிரி ஒரு மனிதர் பாவம் செஞ்சிட்டா அவருக்கு பயம் ஏற்படணும். இவர் தான் உண்மையான முஸ்லிம். அப்படி பயம் ஏற்படக்கூடிய மனிதன் உண்மையான முஸ்லிம், அப்படி பயம் ஏற்படக்கூடிய மனிதன் உண்மையான முஃமின். وأن الفاجر يرى ذنوبه كذباب مر على أنفه فطار. ஒரு பாவி வெறுமனே பேரளவுல முஸ்லிம் எப்படி இருப்பாருண்டா, யரா ذنوبஹு, அவன் ஒரு பாவம் செஞ்சிட்டா, மர்ர அலா கذباب மர்ர அலா அன்ஃபிஹி ஃபதார, ஒரு கொசு மூக்க கடந்து பறந்து போகுது, அதை எப்படி லேசாக கருதுவாரு, கணக்கெடுக்க மாட்டாரோ. இது மாதிரி பெரிய பெரிய பாவங்கள்ல ஈடுபடுவாரு, ஐஸ் பாவிப்பாரு, தொழுகையில அலட்சியமாக இருப்பாரு, பெரும் பெரும் குற்றங்களை செய்து கொண்டிருப்பார், பெண்களை பார்ப்பாரு, பெண்களோட பழகுவாரு, இந்த பாவங்களை லேசாக கருதுவாரு. இவன் தான் மிகப்பெரிய பாவி. யார் செய்த பாவத்தை லேசாக கருதுகிறானோ இவன் தான் மிகப்பெரிய பாவி, இவன் தான் மிகப்பெரிய கைசேதவாளி, இவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அன்றைய காலத்து சஹாபாக்களும் அன்றைய காலத்து நபி தோழர்களும் பாவம் செய்தார்கள். அவர்கள் ஒரு சிறிய பாவம் செய்து விட்டாலும் அந்த பாவத்தை நினைச்சு வருந்தினார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், கை சேதப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்தை தட்டுச்சு. எங்க உள்ளத்தை தட்டுதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலபா என்ற ஒரு நபி தோழரை, ஸஅலபா எல்லாரும் இந்த சம்பவத்தை நன்றாக கேட்டுக்கோங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஸஅலபா என்ற நபி தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்புகிறாங்க. ஒரு வேலைக்காக வேண்டி ஸஅலபா என்ற ஒரு மனிதரை, நபியுடைய தோழரை அனுப்பி விட்றாங்க. அவர் பேச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் குளிக்கிறது அவருடைய கண்ணில் தென்படுது. ஒரு பெண் குளிக்கிறத அவர் பார்த்தாரு. இவர் மீண்டும் அந்த பார்வையை அந்த பெண்ணின் பக்கம் செலுத்தி விட்டார். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் ஏற்படுது, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தை தட்டுது. ஓடோடி போறார் ஒரு மலை அடிவாரத்துக்கு. ஒரு மலை அடிவாரத்துக்கு பேச்சு ஒவ்வொரு நாளும் கை சேதப்படுறாரு, கண்ணீர் சிந்துறாரு, அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிறார். யா அல்லாஹ், நீ மிகப்பெரிய நிஅமத்துகளை தந்திருந்தாயா அல்லாஹ், நபியுடைய தோழனாக ஆக்கி வைத்திருந்தாயா அல்லாஹ், நான் பாவியா அல்லாஹ், பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று கண்ணீர் சிந்துறார். 40 நாளைக்கு பின்னாடி வானவ தலைவர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு தோழர்
அவர் செஞ்ச ஒரு பாவத்திற்காக மலை அடிவாரத்தில் இருந்து கை சேதப்பட்டு கொண்டிருக்கிறார், கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற செய்தியை நீங்கள் கூறிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅலபா அவரை தேடி பிடிச்சி கூட்டுவாங்க என்று சொல்லி சில சஹாபாக்களை அனுப்புகிறாங்க. அந்த சஹாபாக்கள் போகிறாங்க, தேடுறாங்க, வீதியோரத்தில் தேடுறாங்க, காடில் தேடுறாங்க. அப்படி பெய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆட்டு இடையனை சந்திக்கிறாங்க. ஒரு ஆட்டிடையன். அந்த ஆட்டிடையன்ட்ட கேட்டாங்க, ஒரு மனிதர் அவர் செஞ்ச பாவத்திற்காக அவர் ஒவ்வொரு நாளும் அழுது இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார், அப்படியான ஒரு மனிதருடைய ஊசலாட்டங்கள் தென்பட்டுச்சுதா? அப்படியான ஒரு மனிதரை நீங்க கண்டீங்களா? ஆம், ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு மலை அடிவாரத்தை அந்த மலையில இருக்கிறார், அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி அழுது கொண்டிருப்பார், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டிருப்பார், நான் கண்டிருக்கிறேன். அந்த சஹாபாக்கள் மறைஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மலையில இருந்து அந்த இரவு நேரம் இறங்கி வாராரு. சஹாபாக்கள் அவரை பிடிச்சிடுறாங்க. இவர் பயப்படுறாரு, நபியிடத்திலேயா கொண்டு போறீங்க? இந்த செய்தியை அல்லாஹ் நபிக்கு கூறிவிட்டானா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா? எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைத்து வர சொன்னார்கள். அந்த சஹாபியை கூட்டிட்டு போறாங்க. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பின்னுக்கு நின்று தொழுகிறாரு. இடையில மயக்கமுற்று கீழே விழுகிறாரு. மயக்கமுற்று கீழே விழுகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சிட்டு அவரை தலையை தூக்கி மடியில வச்சு தண்ணீர் தெளிக்கிறாங்க. முழிக்கிறாரு. பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தலையெடுத்து கீழே வச்சு சொன்னாரு, என்னுடைய தலை உங்களுடைய மடியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எனக்கு அறிவித்து விட்டான். அல்லாஹு அக்பர் என்று கூறுறாரு என்று சொல்றாரு. அவருடைய ரூஹ் பிரியுது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, என்ன சொல்ல வாரண்டா, அன்றைய காலத்து வாலிபர்களும் அன்றைய காலத்து நபி தோழர்களும் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தை எப்படி பார்த்தாங்கண்டா, ஒரு மிகப்பெரிய மலை எனக்கு மேல விழ போறதை விட கடினமாக பார்த்தாங்க. தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள் அனைத்தும் இழக்கப்பட்டதை விட பாரமாக கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு. எனவே அல்லாஹ் மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். பேச போனால் பேசிக்கொண்டே போகலாம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். தௌபத்தன் நஸூஹ, களப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். பாவத்தை விடுவோம், பாவத்தை விடுவோம். பாவத்தின் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள், வாழ்க்கையில நெருக்கடி உண்டாகிறதாக இருக்கலாம், தொழில் சொத்துகள்ல வீழ்ச்சி ஏற்பட்டதாக இருக்கலாம், ஊருகள்ல வீழ்ச்சி ஏற்பட்டதாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரிவுக்கு காரணமாக இருக்கலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது. எனவே பாவம் செய்து விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வானாக. நன்மையை கண்டால் ஆசை ஆர்வத்தை உண்டாக்குவானாக. பாவத்தை கண்டால் உள்ளத்தில் வெறுப்பை உண்டாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியான, சந்தோஷமான, கண்ணியமான, ராஹத்தான வாழ்க்கையை கொடுத்துரியா அல்லாஹ். முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். பலஸ்தீன் பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியான, சந்தோஷமான, ராஹத்தான வாழ்க்கையை கொடுத்துரியா அல்லாஹ். அவருடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும்